இமான் காட்சி, ஆண்ட்ரியூ டேட், அலெக்ஸ் ஹர்மோசி உங்க எல்லாருமே மில்லியன்ஸ்ல ஏர்ன் பண்றதுக்கு இந்த ஒரு சீக்ரெட் தான் காரணம். அண்ட் நீங்களும் இந்த சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலையும் அதே மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை பிசினஸ்லயோ கெரியர்லயோ ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கத்துப்போம். அண்ட் அப்படி கத்துக்கும் போது நிறைய ஐடியாஸ் நம்ம மைண்ட்ல வரும். இந்த ஐடியாஸ் எல்லாமே நம்மளை எக்ஸைட் பண்ணும். அண்ட் இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்னு தோணும். அப்படி பண்ணும்போது நம்ம எதுக்காக ஸ்டார்ட் பண்ணமோ அந்த ரீசனை விட்டுருவோம். ஸோ கடைசியில எதுவுமே நடக்காது. இந்த மாதிரி ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம்ல இருந்து வெளியே வந்து ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண இந்த ஒரு ஃபார்முலாவை ட்ரை பண்ணி பாருங்க. W விஷ். நீங்க எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோல்ஸை லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்மா கிளியரா டிஃபைன் பண்ணிக்கோங்க. உங்க ஷார்ட் டேர்ம் கோல் உங்க லாங் டேர்ம் கோலுக்கு வழிவகுக்கணும். அண்ட் உங்க கோல்ஸ் கிளியராகவும் பிராக்டிகலாகவும் இருக்கணும். அப்ஜெக்டிவ். உங்க கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதையெல்லாம் செட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸா எழுதுங்க. எக்ஸாம்பிள், நீங்க மேரத்தான் ஓடணும்னு நினைச்சா அதுக்கு தேவைப்படுற எக்ஸசைஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க டிஃபைன் பண்ணணும். அப்ஜெக்ஷன்ஸ். இப்போ அந்த அப்ஜெக்டிவ்ஸ் நடக்காம போக என்னெல்லாம் தடையா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணுங்க. இது உங்களை ப்ரோஆக்டிவா வச்சுக்கும். P ப்ரிப்பரேஷன். உங்க அப்ஜெக்ஷன்ஸ்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணலாம்னு முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால அது ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி பிராக்டிஸ் அண்ட் டிசிப்ளின். உங்களை நீங்களே அக்கௌண்டபிளா வச்சுக்கோங்க. அது கஷ்டமா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு மென்டாரை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல உங்க எஃபர்ட்டை போட்டா உங்களால ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம் அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் நீங்க நினைச்ச மாதிரி ஏர்ன் பண்ணவும் முடியும். ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட்.